Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. ஆட்டோ இல்லாமல் இருக்க முடியாது. எமர்ஜென்சிக்கு நமக்கு ஆட்டோ தான் தேவை. அதனால பைக்கில் போனாலும் பயம் இல்லை. பைக் டாக்ஸி சுத்தமாக எடுக்கணும். ட்ரெண்ட் செட் ஆகுது, ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கூட அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். சார் நம்மளோட விருப்பம். பட் நைட் டைமில் பர்டிகுலராக அவங்க வந்து நீங்கள் பைக்கில் போகும்போது சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவீங்களா? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இவ்வளோ சிட்டி டிராஃபிக்கில் ஏதாச்சும் ஒரு சின்ன இது நடந்தால் அவங்க அதுக்காக நமக்கு தெரியாது இல்லை, அவங்க முகத்தில் எழுதிய வச்சிருக்கு. அதனால பைக்கில் போனாலும் பயம் இல்லை. ஐ டோன்ட் அக்ரி வித் இட். பைக் டாக்ஸி இல்லை ஆட்டோ எதாவது? சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பைக் டாக்ஸியை பேன் பண்ணணும், அதனால் தங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுது, ஸோ அதில் சேஃப்டி கூட இல்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டிமாண்ட் வந்துட்டு பைக் டாக்ஸியை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்டாக இருக்குது. இதை பற்றின ஒரு மக்கள் கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பைக் டாக்ஸி சுத்தமாக எடுக்கணும். ஹெல்மெட் இல்லாத டெய்லி எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட் ஆகுது, அது யாருக்கு தெரியும்? கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அவங்க தேவை ஏதோ துட்டாக கொடுத்துட்டு ஏதோ ஓட்டுக்கிறானுங்க, இதான் நடக்குது. அது சுத்தமாக தூங்கினா நல்லாயிருக்கும். எல்லாம் கஷ்டம்தான், எல்லோரும் சம்பாதிக்கணும் தான், வாழ்வாதாரம் பாதிக்க தான் படுது. என்ன பண்ணுறது, ஓட்டி தான் ஆகணும். நாங்கள் ஓட்டி தான் இருக்குது, ஓடாமலாம் இல்லை, வண்டி ஓடுது. கரெக்டாக தான் சொல்கிறாங்க அவங்க. ரெண்டு விதமான சமாச்சாரம் அதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, இன்னொன்று கொண்டு போகிற பேசஞ்சர் பாதுகாப்பு அற்றது மாதிரி தான் வருது. 2-3 செய்திகளும் வந்துச்சு. பெரம்பூரில் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு மாதிரி பண்ணாங்க, அடையாரா சரி தவறாக தான் சொல்லி. எனக்கு ஏற்கனவே ஓலாகலை அது இதுன்னு சொல்லி பாவம் அந்த ஆட்டோ டிரைவருங்களை நசுக்கிட்டாங்க. இப்போது பாருங்கள், அந்த ஓலான்ற சமாச்சாரம் ரொம்ப பேருக்கு புரியுதில்லை தெரில. அவன் எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலேருந்து நான் இயக்கி அவன் காசு பூரா இங்கே இருக்கிற காசு பூரா அவன் எடுத்துன்னு போயிடுறான். குறைந்தபட்ச தொகை அந்த ஓலா கனெக்ஷன் பண்ணுற டிரைவருங்க கொடுக்குறாங்க. ஆச்சா, அதெல்லாம் இல்லாத போது அவன் விழுறான். இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவருங்களும் விழுறாங்க, போகிறாங்க, வராங்க. அவங்களால முடிஞ்சது சம்பாரிச்சுன்னு ஏதோ இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அது எனக்கு ஒவ்வொரு சமாச்சாரமாக தான் தெரியுது. அது தமிழ்நாடு அரசு நீக்கினா ரொம்ப சந்தோஷப்படுவோம் கண்டிப்பாக. சார், பேன் பண்ணுறது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. பட் ட்ரெண்ட் செட் ஆகுது, ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கூட அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆட்டோவங்க ஓலாக்கு அதுக்கு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம் இல்லை, இன்னும் ஈஸி. பட் தெர் வில் பி அ கமிஷன் பிட்வீன், அதுக்கு இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க அதுக்கு போக மாட்டேன்றாங்க. பப்ளிக் வந்து அது சூஸ் பண்ணும்போது பப்ளிக் எப்படி போகிறாங்களோ அப்படி தான் நம்ம போனால் தான் நம்ம புதைக்க முடியும். தட் இஸ் மை ஒப்பீனியன். பட் அவங்களோட ப்ராப்ளம் அவங்க இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட்டு அவங்களையும் இவங்களையும் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து பப்ளிக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். நானே நிறைய டைம் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணியிருக்கேன். நைட் டைமில் நம்ம ஒரு ஃபேமிலியோட மூவிக்கு அங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னா முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ கால் பண்ணால் அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டினே லொக்கேஷன் எங்கே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் காமிக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த அமௌண்ட் காமிக்கு சார்னு சொன்னோன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 120 கொடுங்க, 150 கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம நார்மலாகவே எப்பயுமே ஒரு ஆட்டோ புக் பண்ணால் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுக்க போகிறோம். பட் நம்ம ஒரு 20 rupees 30 rupees அது நம்மளோட விருப்பம். பட் நைட் டைமில் பர்டிகுலராக அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க ஆட்டோக்காரங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க வந்து ஒரு ஆப்பை வந்து குறை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களே வந்து ஆல்ரெடி நார்மலாக நமக்கு சவாரி கிடைக்கலன்னு சொல்லி ஓலா ஊபர் அவங்களோட டைப் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பைக் அந்த மாதிரி அது அவங்களோட விருப்பம். கவர்மெண்ட் சைட்லேருந்து அது பண்ணக்கூடாது, தப்புனா ஸ்டாப் பண்ணலாம். ஆட்டோக்காரங்க நிறைய நானும் வீடியோஸ் பார்த்துருக்கேன். பைக்கில் கிளைண்ட்டை கூப்பிட்டு போகும்போதே ஸ்டாப் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்னு அவங்களை மிரட்டுறது, அடிக்கிறது, பைக்கை போடுங்கிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சே அது தப்பு தான். ஸோ அந்த மாதிரி டைமில் நானே நைட் டைம் என்ன பண்ணுவேன்னா ரேபிடோ போட்டு தான் போகிறேன். நான் ரேபிடோ போட்டேன்னா எனக்கு அதை விட காஸ்ட்டு 50% தான். பிரச்சனை இல்லாமல் அழகாக 2 வீலரில் ஏறி போய் இப்போ நிறைய பேர் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க லேடிஸே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஐடி கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ரேபிடோவில் தான் வந்துட்டு இருக்காங்க. பைக்கும் வேணும், காரும் வேணும், ரெண்டுமே வேணும் நமக்கு. நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது டயத்தில். சேஃப்டி, ஆனால் சேஃப்டி சம்மந்தமாக எனக்கு தெரியல. நான் சென்னை இல்லை, ஆக்சுவலி வெளியூர். ஆனால் சேஃப்டி தரம் சம்மந்தமாக தப்பாக இருந்ததுன்னா அது வேண்டாம்னு தான் தோணுது. இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அது தேவை தான். ஏன்னா எவ்வளோ பேரால் வந்து கேபோ இல்லை ஆட்டோ இது பண்ண முடியும். ஒரு எமர்ஜென்சின்னா டக்குன்னு அவங்க வருவாங்க, எங்கே டெஸ்டினேஷனோ அங்கே அழைச்சிட்டு போகலாம். ஸோ டூ வீலர் தானே சொல்கிறீங்க, கண்டிப்பாக இருக்கணும். காமன் பீப்புளுக்கு 2 வீலர் தான் ஃப்ரெண்ட்லி ரைட் அது. ஸோ இட் ஷுட் பி தேர். நம்மளுக்கு பெங்களூரில் ரேபிடோ இதெல்லாம் ரொம்ப
கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸி இருக்குது. அது இதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி பேன் பண்ண முடியாது. பைக் டாக்ஸியே பேன் பண்ண வேணாம் அப்படின்னா. வேணாம், அது ஒன்றும் இல்லை. அவங்களும் ஒரு டூலில் யங்ஸ்டருக்கு ஒரு அது ஒரு உழைப்பாக இருக்குதுல்ல, அதுவும் ஓகே தான், நல்லது தான். விமன்ஸுக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க முன்வைக்கிறாங்க. ரீசெண்டாக அடையாரில் ஒரு சம்பவம். ஓகே, தெரியல, மேபி 1-2 இஷ்யூஸ் அந்த மாதிரி வரலாம். ஆனால் இப்போ நான் காலையிலே வரும்போது கூட பார்த்தேன், நிறைய பேர் லேடிஸ் நிறைய பேர் ரேப்பிடோவில் அந்த ஹெல்மெட் போட்டு வரும்போது நான் பார்த்தேன். இப்போ காலையிலே வரும்போது நான் இப்போ தாம்பரத்துலேருந்து வரவையில் நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாராவது ஒரு சிலர் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்கலாம். அப்படி சேஃப்டி இல்லைன்னு நினச்சாங்கன்னா லேடிஸ் அதை நைட் டைமில் அந்த மாதிரி டைமில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆட்டோக்காரங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்குறதுனால நான் சொல்ல வரேன். பண்ணுறாங்க, எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்களா ஒழிய எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. லேடிஸ் ஒரு சில தெரியுமா போகிறவங்களும் இருக்காங்கல்ல, அதை பற்றி ஒன்றும் தெரியாது. பண்ணலாம், ரூல்ஸ் போடலாம், ரூல்ஸ் போட்டு பண்ணா பண்ணலாம். அவங்களும் பிழைக்கிறாங்கல்ல. இவ்வளோ சிட்டி டிராஃபிக்கில் ஏதாச்சும் ஒரு சின்ன இது நடந்தால் ஆகும். அதுக்காக ஹோல் மொத்தமாக இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. பயம்லாம் கிடையாது, யாருமே ரேர் தான். ஆனால் நம்ம ஆட்டோ சூஸ் பண்ணுறது பெஸ்ட். நாங்கள் இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஓன் வண்டியிலே போகிறதுனால எங்களுக்கு தெரியல. நேர்மையாக நடந்துக்கிறவங்களாம் இருக்காங்க, நமக்கு தெரியாது இல்லை, அவங்க முகத்தில் எழுதிய வச்சிருக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு. யார் ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம்ல, அதெல்லாம் மற்றவங்க மேலே நம்ம குறையெல்லாம் சொல்லவே கூடாது. சம்டைம்ஸ் வந்து நான் அதுலேயும் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வண்டி ஓட்டுறதில்ல, ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது சம்டைம்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் 1-2 கேசஸ் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸும் இருக்குது. சென்னை தான் அமங் ஆல் த மெட்ரோஸ் வந்து சேஃப்டியான சிட்டி. அவங்க அந்த இண்டிவிஜுவல் விமன் வந்து வில் டேக் கேர் வந்துட்டு அது சேஃப்டியாக இல்லையான்னு. ஸோ அதுவும் ஐ டோன்ட் அக்ரி வித் இட். நீங்கள் பைக்கில் போகும்போது பைக் டாக்ஸில் போகும்போது சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவீங்களா? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். சேஃபாக அண்ட் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். நான் ட்ராவல் பண்ணதில்லை, பட் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை. யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், சேஃப்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னா என்னென்ன கொண்டு வரலன்னா ட்ரெக்கிங் சிஸ்டம் கொண்டு வரணும். இப்போ ஒரு டிரைவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களோட காரோ சரி பைக் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களோட நம்பர் பிளேட் வச்சுட்டு அந்த மாதிரி கொடுத்தாக்கா ஈஸி. ஏன்னா நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் லொக்கேஷன், அது போகிற இடம் லொக்கேஷன் அந்த மாதிரி. இது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆட்டோ இல்லைன்னா வந்துட்டு பைக் டாக்ஸி, உங்களுக்கு எது ஃபேவர் பண்ணுங்க? நான் ஆட்டோவை தான் பண்ணுவேன். பைக் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம இப்போ அந்த டிராஃபிக்கில் எனக்கு இந்த டைமிங்கில் போகணுன்னா அவங்க ஈஸியாக கொண்டு விட்டுறாங்க டைமிங்க்கு. ஆனால் ஆட்டோ அப்படி போக முடியல. அவங்க ஆட்டோ என்னென்னா அவங்க வர்ற அமௌண்ட்டுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 30 rupees 40 rupees எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஆனால் பைக்கு அவங்க அப்படி இல்லை, ஈஸியாக ஜிபே ஒரு 20 ரூபானாலும் அவங்க ஜிபே பண்ணி இது பண்ணிடலாம். இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டராலும் ஈஸியாக புக் பண்ணி அதுக்குள்ள அமௌண்ட்டு மட்டும் பேசி இது பண்ணிடுறாங்க. பைக்கும் ப்ரிஃபர் தான். ஆட்டோ ரேட் கம்பேர் பண்ணால் பைக் கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் டக்குன்னு வராங்க, ஆட்டோ வராங்கன்னா ரொம்ப இறக்கி பண்ணுறாங்க, அது ஒரு ரீசன் இருக்குது. சேஃப்டி நம்ம ஃபேமிலியோடு போகிறோன்னா நான் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை நான் மட்டும் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரேப்பிடோ தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஆட்டோ இல்லாமல் இருக்க முடியாது. எமர்ஜென்சிக்கு நமக்கு ஆட்டோ தான் தேவை. டக்குன்னு கூப்பிட்டா வருது ஈஸியாக, எந்த சந்தில் இதிலெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ஆட்டோ தான் வசதி, காரில் போக முடியாது. அதனால் ஆட்டோ இருக்கிறது பெஸ்ட். சிங்கிளாக வந்தால் பைக்கு தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஆட்டோ அதிகம் இருந்தாலும் பைக்கில் போனாலும் பயம் இல்லை. சிங்கிளாக போனால் நம்ம பைக்கில் போகலாம், பெட்ரு. நம்ம ஃபேமிலியாக போனால் ஆப்வியஸாக ஆட்டோவாக இதுதான் நமக்கு கேப். ஆட்டோவில் தான் மெஜாரிட்டி ட்ராவல் பண்ணுறேன். ஃபேமிலி போகும்போது ஆப்வியஸ்லி ஆட்டோ, இல்லைன்னா பைக் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் ரெண்டும் பண்ணுவேன். என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா நான் வந்துட்டு கேப்லேயும் போகிறேன், ஆட்டோலேயும் போகிறேன், பைக்லேயும் போவேன் நான். ஏன்னா அவங்க டக்குன்னு வந்துடுறாங்க. நம்ம ஊரில் வந்து மென் டிரைவர்ஸ் ஹூஎவர் மெஜாரிட்டி தே ஆர் குட், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க. பைக்கு ஆட்டோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுங்க? பைக் மீன்ஸ் பைக் டாக்ஸி இல்லை ஆட்டோ எதை சூஸ் பண்ணுங்க? சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். ஒரு ஆட்டோ டிரைவர் இல்லாமல் மற்ற இதில் ஒரு சாமானியனாக இருந்து ஆட்டோ சூஸ் பண்ணுவீங்களா இல்லை பைக் டாக்ஸி சூஸ் பண்ணுவீங்க? பைக் சேஃப்டி இல்லைங்க, பைக் டாக்ஸி. ஆட்டோ வந்து சேஃப்டிங்க. இது கீழே வந்தால் கை கால் ஓடி சேஃப்டியாக இருக்கும். 10 ரூபா கொடுத்து போனால் ஆஸ்பத்திரிக்கு அடி போட்டு எவ்வளோ 1000 கணக்கு செலவாகும். இதில் வந்து சேஃப்டியாக இருந்துச்சு ஆட்டோ. இது துட்டு 10 ரூபா அதிகம் வாங்குறாங்க போகிறாங்கல்ல. ஆட்டோ வந்து சேஃப்டி, ஆட்டோ கார் வந்து சேஃப்டியாக இருந்து. 2 வீலர் வந்து போகிறது வேஸ்ட்டு. இப்போ அவங்க பறந்துன்னு போகிறாங்க, சவாரி இறக்கி விட்டு ஓடுவான் 4 சவாரி பார்க்கறதுக்காக. ஆக்சிடென்ட்னா கீழே உஞ்சி கால் ஒஞ்சி போய் லைஃப் போச்சா இல்லையா? அதுதான் இது. அது வந்து பண்ணக்கூடாது, சுத்தமாக தூக்கணும் பைக் டாக்ஸி. அது நம்ம ஊருக்கு லாய்க்கப்படாது. எங்களுக்கு சவாரிக்காக இல்லை, மக்கள் சேஃப்டிக்காக. எங்களுக்கு சவாரி வருது.
மக்கள் சேஃப்டிக்கு ஆட்டோ தான், ஆட்டோ கார். அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா உங்க மேல நீங்க நிறைய அமௌண்ட் கேட்குறீங்க, எக்ஸ்ட்ரா கேட்குறீங்கன்னு சொல்றாங்க. இல்லை அது சில பேர் கேட்குறாங்க தான், அது நம்ம வந்து மறுக்க முடியாது. சில பேர் கேட்குறாங்க, அது எல்லாரையும் சொல்ல முடியாது. சில பேர் கேட்க தான் செய்கிறாங்க, அது மறுக்க முடியாத விஷயம் தான். இது என்ன பண்ணுறது? இப்போ ஏர்போர்ட்டு போகிறோம், நின்று சவாரி ஏற்ற முடியுதா? அதை சொல்லுங்க. எக்மோருக்கு போகிறோம், நின்று சவாரி ஏற்ற முடியுதா? இறக்கி விட்டு வந்தால் ரிட்டர்னுக்கு யார் கொடுப்பாங்க? நான் இங்கேருந்து போகிறேன், 50 ரூபா போனால் வரும்போது 20 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டு தான் வருவோம். எங்களுக்கு ரிட்டர்னுக்கு அந்த பெட்ரோலுக்கு செலவு போகணும், அது வரலாம் முடியாது. ரிட்டர்னுக்கு வந்து இப்போ 100 ரூபா போகிற சவாரினா வரும்போது 50 ரூபா வந்தால் தான் எக்ஸ்ட்ரா கட்டால் தான் ரிட்டர்ன் பெட்ரோலுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அது சும்மா நம்ம கேட்குதா, அதான் கேட்குறது, வேறு இது மேலே. ஆப்பிள் எப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கமிஷன் போயிடுது. எங்களுக்கு கமிஷன் இல்லாமல் எங்களுக்கு சவாரி எங்களுக்கே வந்தால் இதை கவர்மெண்ட்டே அண்டர்டேக்கர் பண்ணி இது பண்ணால் நாங்கள் அழகாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அது மாதிரி பண்ண மாட்டாங்களே, அதானே பிரச்சனையாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே கமிஷன் போட்டால் கூட ஓகே, அவங்களுக்கு வருமானம் வருது, எங்களுக்கு ஒரு வருமானம் வருது. இவ்வளோன்னு போட்டாங்கனாக்கா கிலோமீட்டருக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாருமே ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பில்லு மாதிரி இது மீட்ரு மிஷின் வந்து அந்த பில்லு வரா மாதிரி போட்டாங்கனாக்கா, கம்ப்யூட்டர் பில்லு வரா மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. யாரும் எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு அவசியமே இருக்காது. யாரும் அவங்களுக்கும் பேசஞ்சருக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சுதான் காசு வாங்கணுமா, பில்லை கொடுத்து போயினே இருக்க வேண்டியது. இப்போ அதனால தான் இப்போ ஆன்லைன் விரும்புகிறாங்களே பெரும்பாலும். பிரச்சனை இல்லாமல் ஓடுது அப்படின்னால கஸ்டமர் அதான் விரும்புகிறாங்களே. ஏன்னா வீட்டாண்டே பிக்கப் பண்ணுறாங்க. சில டிரைவர்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. சில பேர் வீட்டாண்டே வந்து பிக்கப் பண்ணுறாங்களே, கஸ்டமர் அதான் பார்ப்பான். கேஷும் ஓரளவுக்கு இருக்குது, வீட்டை வந்து பிக்கப் பண்ணுறாங்களே அப்படின்றதான் இப்போ நடக்குது. இப்போ சில பேர் வந்து யாரவும் மாட்டுறாங்க, பக்கத்தில் விட்டால் கூட நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா, அங்கே இப்போ நம்ம கிட்ட வந்து நிற்கிறீங்களா, அங்கே நிற்கிறோம் வச்சுக்கல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கிட்ட வண்டி எடுத்துருவாங்க அப்படின்றாங்க. வயசானவங்க போகலாம், சின்ன வயசாலே அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.